Okay. Start and stop instructions. Fine. Take some help here. PG bones okay. இது வந்து availability bones இருக்கு. PG bones not PG bones okay. Okay. Before that, ரொம்ப சிம்பிள் இது. ஓகே. ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. இப்போ லாஜிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஸ்கீமா லெவல், ஓகே, ஆர் டேபிள் லெவல் அது கூட பண்ண முடியும். ஓகே, ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ் வந்து டேட்டா நீங்கள் மைக்ரேட் தட் இஸ் ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 2 டேட்டாபேசஸ். ஓகே, சம் டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே டேபிள் வந்து ஏனோ டேபிள் வச்சுருக்கேன். ஓகே, இங்கேயும் வந்து ஒரு சேம் இது 2 டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ். ஓகே, வேற வேற கிளஸ்டர். ஓகே, நான் வந்து இன்னொரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 7 டேட்டா பொழுது அந்த பிஜி டேட்டா இருக்குல்ல அந்த டேட்டா இது வந்து நான் டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் வந்து ஒரு டேபிள் வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பப்ளிஷ் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இங்கே ஒரு பப்ளிஷை கிரியேட் பண்ணணும். பப்ளிஷர் அதுக்கு முன்னாடி எந்த டேபிள் நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ண எந்த டேபிள் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளை நீங்கள் காப்பி எடுத்துக்கணும். ஓகே, காப்பி எடுத்துட்டு தென் வாட் யூ கேன் டூ இஸ் இங்க வந்து யூ டு கிரியேட் a publisher. ஓகே, publisher இங்க வந்து சப்ஸ்கிரைபர். ஓகே, சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவான்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இவன் வந்து இந்த டேட்டா புல் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுதான் என்னோட வேலை. ஓகே, இது இந்த பப்ளிஷர் யூஸ் பண்ணி இட் வில் create the data or populate the data here. Okay, now இப்போ இதுதான் நம்ம பண்ண போறோம். இங்க இன்சர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக் இங்கேயும் பண்ணும். டெலிட் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரும். அதுக்கு நம்ம வந்து டேபிளை மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த சேஞ்சஸ் வந்துடும் இமீடியட்டா. இது வந்து டேபிள் லெவல் ரெப்ளிகேட். இது நீங்க ஸ்கீமாக்கு பண்ணலாம், மல்டிபிள் டேபிள்ஸ்க்கு பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ மல்டிபிள் டேபிள்ஸ் பண்ணும்போது லைக் யூ ஹேவ் லைக் என்னது லாஜிக்கல் ரெப்ளிகேஷனா செகண்ட். ஸோ இது மட்டும் எனபிள் பண்ண போற வெறும் வேண்டாம். அதாவது வால் லெவல் ஈக்குவல் லாஜிக்கல் மட்டும் போட்டுருங்க. மீன்வேல் கிரியேட் ஒன் மோர் கிளஸ்டர் ஹியர். CD dollar PG data data 1 okay user 1 GSCode 17 then what okay so you need to போடுங்க என்ன பண்ணு இந்த இடத்துல postgres sql.conf shift/port equal to port தான் மாத்தணும். யா 5433 வச்சுக்கலாம். லிசனர் அட்ரஸ் கூட தேவை இருக்காது. லோக்கல் ஹோஸ்ட் தானே, ஏன்னா இதுக்குள்ள தான் ரிப்ளை பண்ண போறோம், பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஸ்டார். ஓகே, ஸோ நவ் இது வந்து ரிசீவர் இல்லையா? இது ரிசீவர், அது சென்டர். எக்ஸாக்ட்லி கரெக்ட்.
easy data update var lib pgsql 17 data 1, right? Start. வந்துச்சுல எல்லாம் வந்துச்சு. ஓகே, ரெண்டு மேப்ல இருக்கு. ஓகே, grep bin grep post. ஸோ ரெண்டு கிளஸ்டர் மேப்ல இருக்கு. ஓகே, யா. ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து PSQL நார்மல், இது வந்து PSQL -p54 right? Okay, /dt plus. So first /dt plus. So table create பண்றோம். Okay, likewise இங்க அதே மாதிரி table create பண்றோம். ஸோ ரெண்டுலேயும் டேபிள் இருக்கு. ஓகே, இப்போ வந்து டேட்டா இங்கே இன்செர்ட் பண்ணால் இங்கே இன்செர்ட் பண்ண அதுக்கு முன்னே வந்து ஒரு பப்ளிஷர் கிரியேட் பண்ணோம். ஓகே, சின்டாக்ஸ் ஐ திங்க் கிரியேட் ஃபார் ஆல் டேபிள்ஸ் கொடுக்கலாம், இல்லை டேபிள் நம்ம வந்து இல்லையா, ஏ மட்டும் தரேன் இப்போதைக்கு. கிரியேட் ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம் எங்கே ப்ரைம் ஃபர்ஸ்ட் மெயினில். ஓகே, மை பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, I will take this help from here. Create, okay, for all tables போட்டிருக்கேன், ஒரு டேபிள் தான் போட்டிருக்கேன். ஓகே, கிரியேட் பப்ளிகேஷன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஒன்று எல்லா டேபிள்ஸ்க்கும் பண்ணலாம், இல்லை ஒரு டேபிளுக்கு மட்டும் பண்ணலாம், 2 டேபிளுக்கு பண்ணலாம், வாட் எவர் இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்டா? இது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டெலிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஒர்க் ஆகும், அப்போ எரர் காமிக்கும். அப்போ இதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் டூ த டெலிஷன்ஸ் வந்து சப் பண்ணணும். இப்போ வந்து கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் தானே போகிறேன். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து வாட் டைம் எல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக, இது மட்டும் இருந்தாலே போதும். ஓகே, மை பப்ளிகேஷனுக்கு இருந்தாலே போதும். இங்கே என்ன நேம் கொடுத்தோம்னா மை பப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம்னா சரி. ஓகே, ஓகே. ஸோ ஹோஸ்ட் வந்து 192.168.121 ரைட்? இங்கே ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. 542 டிவி நேம் வந்து போஸ்ட்கிரஸ் ரைட்? 433 கொடுக்கணும். யா கரெக்ட். தப்பு, இது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அங்கே ரீட் பண்ணணும் இல்லையா, பிரைமரியாக தான் ரீட் பண்ணணும். இதுதான் கரெக்ட். ஓகே, நான் 5432 தான் 5432 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் ஆமா, சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி பப்ளிஷிங் பப்ளிஷ் பண்ணி இங்கே ரிசீவ் பண்ணும். எங்கே ரிசீவ் பண்ணுறது அங்கேருந்து தான் இங்கே ரிசீவ் பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ரிசீவ் ஆகணும் 5432 கொடுக்குறோம். யூசர் வந்து போஸ்ட்கிரஸ். ஓகே, பாஸ்வேர்டு தேவையில்லைன்னா நான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஒரு இது பாஸ்வேர்டு வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஒரு இது ட்ரஸ்ட் கொடுத்தனால பிரச்சனை கிடையாது, வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட்டா? மை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ டேக் திஸ் ஹியர். ஓகே, ஓகே. சரி, ஸோ மை சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. இன்சர்ட் இன்டு ஏ, values 1. இதே மாதிரி இங்கே போய் பாருங்க, select star from A. ஓகே, ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லா டேபிள்ஸ்க்கு நீங்கள் அது கம்மா கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, வேல்யூஸ். ஸோ ஜெனரேட் அண்டர்ஸ்கோர் சீரியஸ் கம்மா சாரி insert into this one, close semicolon. Okay, so see here, let's start from A. Okay, Q. Let's start from இப்போ நான் என்ன பண்றேன், delete பண்றேன். ஓகே, இல்ல அப்டேட் பண்ணி பார்த்தோம். ஓகே, date set A equal to 1000. ஸோ என்ன சொல்றேன்னா எனி டிஎம்எஸ் அதுக்கு ஐ மீன் அப்டேட்டோ டெலிட்டோ எது கொடுத்தாலும் எனக்கு இந்த ரெப்ளிகா ஐடென்டிட்டி டேபிள் கொடுக்கணும். இஸ் ஆல்டர் டேபிள்
ஏ இந்த ரெப்ளிகா ஐடென்டிட்டி ஃபுல் சொன்னோம் இல்லையா, இது கொடுத்தா இது செட் பண்ணால் மட்டும் தான் இட் ஒர்க்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் போய் அப்டேட் பண்ணேன்னா, சாரி அப்டேட் பண்ணோம்னா இது எல்லாமே அப்டேட் ஆகிக்கும். ஸோ அப்டேட்னா 1000 கொடுத்துருக்கோம் இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூ. ஓகே, எல்லாமே 1000 அப்டேட் ஆகிடுச்சு அங்கேயும். ஸோ டெலிட் பண்ணாலும் இட் வில் டெலிட் லைக் திஸ். செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் கிரியேட் ஒரு மல்டிபிள் டேபிள்ஸ்க்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பப்ளிஷர் வச்சுட்டேன். சார் புரியுதா? ஓகே சார், புரியுது. இது எப்படி நீங்கள் ஸ்கீமாக்கும் மல்டிபிள் டேபிள்ஸ்க்கு நீங்கள் பண்ண முடியாது. ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், ஒன்றும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. ரைட்டா? ஸோ அந்த லாஜிக்கல் மட்டும் அந்த வால்யூல கொடுத்தாலே போதும், இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ சரி, ஓகே. இது நீங்கள் பார்க்குறதுக்கு பிஜி__, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பிஜி__ பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல, என்னென்ன பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதை பார்த்து நீங்கள் ட்ராப் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கலாம். பிஜி__, ரைட். ஓகே, பப்ளிகேஷன் இருக்கு, அதே மாதிரி இங்கே பிஜி__ இருக்கு. அண்ட் யூ கேன் ட்ராப் திஸ். ஓகே, செலக்ட் ட்ராப் பப்ளிகேஷன், பிஜி__ பப்ளிகேஷன் ட்ராப் ஆகிடும். சரி, நம்ம சும்மா இதை பண்றோம் இங்க, பட் ரியல் டைம்ல பண்றதா இருந்தால் நம்ம வந்து டிசைன் பண்ணணும் கம்ப்ளீட்டா. என்னென்ன டேபிள்ஸ் எப்படி வரணும், மானிட்டர் பண்ணணும், அது ரெகுலராக கரெக்டாக மானிட்டர் பண்ற மாதிரி கூட இருக்க சான்சஸ் இருக்கு. நம்ம ரெக்யர்மெண்ட் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி யூனிட் பண்ணலாம். சொல்லலாம், இது அப்ளிகேஷன் கான்செப்ட். எது டவுட் இருக்காது உங்களுக்கு? இல்ல சார், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகே, நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. ஒன் செகண்ட், ஸ்டாப் திஸ்.